पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். கைவல்ய பாதம். கைவல்ய பாதத்தில் நம்ம நேற்று பார்த்தது லாஸ்ட் கிளாஸில் 18வது சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானம் எப்படி உண்டாகுதுன்னு 17வது சூத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கு. 17வது சூத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிச்சு தது உபராக அபேட்சித்வாத் சித்தஸ்ய வஸ்து ஞாத்தா ஞாத்தம். இந்த தது உபராகாத் அப்படின்னா வெளியில் வஸ்துக்கள் தனி செப்பரேட். நம்ம விஞ்ஞானவாதி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாங்கியன் யோகம் அதுக்கப்புறம் வேதாந்தம் இதெல்லாத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். சாங்கியனும் யோகியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேட்டகரியில் வச்சுங்க, ஒரே சித்தாந்தம். இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வெளியில் வஸ்துக்கள் இருக்குது, சத்தியமாக வெளியில் இருக்குது. இந்த உலகம் இருக்குது, உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக இருக்குது, நித்தியமாக இருக்குது. இதுக்கு அந்நியமாக எது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய சித்தம் வந்து பார்த்திங்கன்னா அந்நியமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா யாரோடது? இது சாங்கியனும் யோகியோடது. இதே வேதாந்தி வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் ஒத்துக்கிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியில் வஸ்துக்கள் இருக்குது, சித்தத்துக்கு அந்நியமாக வெளியில் வஸ்துக்கள் இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்தவம் இல்லை, அது வெறும் மாயாமயம். வெறும் எப்படி காணல் ஜலம் தெரியுதோ அதே மாதிரி இந்த வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆயிடுச்சா? அப்போ சத்தியம் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா மித்தியா. இதான் வித்தியாசம் சாங்கியனுக்கும் யோகிக்கும் நமக்கு வேதாந்திக்கும். இதுக்கப்புறம் இவங்க வந்து விஞ்ஞானவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் வஸ்துக்கள் இல்லவே இல்லை, வஸ்துக்கள் வெளியில் இல்லவே இல்லை. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் சித்த விருத்திகள் மட்டும்தான் வஸ்துக்கள். அப்போ தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனம் பார்க்குறோம், சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வஸ்துக்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் சொப்பனத்துக்குள்ளார விருத்திகளாக தான் இருக்குது, சித்தத்தில் தான் இருக்குது எல்லாமே, உலகம் வெளியில் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யார் சொல்கிறா? விஞ்ஞானவாதிகள் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டனம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யோகி என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொன்னால் சித்தத்துக்கு அந்நியமாக வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்றன. யாதோ ஒரு சித்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக வஸ்துக்கள் எல்லாம் கல்பிதம் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் மற்றவங்களுக்கு வஸ்துக்கள் தெரிகிறதாவே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? என்னோடைய சித்தத்தில் மட்டும் கல்பனை இல்லை. சொப்பனம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கல்பித்தம், இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரோட கல்பித்தம். அப்போ சொப்பனத்தில் நீங்கள் திருஷ்டாந்தம் சொன்னீங்கன்னா சொப்பனத்தில் இருக்கிற உலகம் உங்களோட சித்தத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. ஓகே, கரெக்டு. எனக்கு என்ன வாசனை இருக்கோ அதை தான் நான் சொப்பனத்தில் பார்க்குறேன். அப்போ என்னுடைய சொப்பனம் என்னுடைய மனதினால் கல்பிக்கப்படுறதா இருக்குது அப்படின்னா ஓகே.
ஆனா வெளியில இருக்கிற வஸ்து இருக்கே உலகம், வெளியில இருக்கிற வஸ்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தினால கல்பிதம் இல்லை. ந ஏக்க சித்த தந்திரம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 16வது சூத்திரத்துல சொல்லிச்சு, ந ஏக்க சித்த தந்திரம் வஸ்து. வெளியில இருக்கிற வஸ்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தத்தினால கல்பிதம் இல்லை, சொப்பனம்தான் ஒரு சித்தத்தினால கல்பிதம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா தது அப்பிரமாணகம். யாராவது சாங்கிய இவன் வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதி சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனசுனால கல்பித்தம் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அது இல்லப்பா, அது அப்பிரமாணகம். அப்பிரமாணகம்னா அதுல எந்த ஒரு பிரமாணமும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் தூங்கிட்டேன், நான் தூங்கினதுக்கு பிறகோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு நான் போனதுக்கு பிறகு கூட மற்றவங்களால இந்த உலகம் பார்க்கப்படுறதா தானே இருக்கு. ஒருவேளை ஒரு சித்தத்தினால கல்பிதமா இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்குனா மற்றவங்களுக்கும் இந்த உலகம் தெரியக்கூடாது. ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போனாருன்னா அந்த அந்த அவரால் பார்க்கப்பட்ட உலகம் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது. ஆனால் அப்படி நம்ம பார்க்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் தூங்கி போகிறோம், ஆனால் உலகம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ பூனை கண்ணை மூடிச்சுன்னா உலகமே இருண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்படி வந்து தப்போ, அதே மாதிரி விஞ்ஞானவாதி சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கு. ஒரு சித்த கல்பிதம் வஸ்துக்கள் இல்லை, ஒரு சித்தத்தினால கல்பனை பண்ணப்பட்டது இந்த உலகம் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்தாந்தம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா யாரு யோகி சொல்கிறான், வெளியில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் செப்பரேட் தான், இந்த மனசுன்றது செப்பரேட் தான், ரெண்டும் இருக்கின்றது. சரி, இந்த 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 சித்தத்துக்கு வந்து ஞானம் எப்படி உண்டாகுது அப்படின்னு கேட்கும்போது அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது எல்லாமே சதாசிவ பிரம்மேந்திரர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்ல போகிறார் உங்களுக்கு. இதெல்லாம் ஒரே சித்தாந்தம். இப்போ நான் சொல்கிற மெத்தடெல்லாம் ஒரே சித்தாந்தம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புது. புத்தி விருத்திக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா சைத்தன்யம். சைத்தன்யத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது அதிஷ்டானமாக வச்சிருக்கிற இந்த 3 குணங்களுடைய மாயா. சைத்தன்யம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரங்கம் மாதிரி, ஒரு அலை மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸாக இருக்கிற ஒரு அலை இருக்குது, ஒரு வேவ் இருக்குது. நான் ஸ்டாப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அகம் 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 அகம்னு போயிட்டே இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிகுணாத்மகம்னு சொல்லக்கூடிய அந்த பிரகிருதி வந்து பார்த்தீங்கன்னா அதை நானை மறைச்சிக்கிட்டு ஒரு 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 தரங்கம் வந்து போயிட்டே இருக்குது, அடுத்த வேவ் போயிட்டே இருக்குது. அதுவும் எப்படி இருக்குது, மோட்ச பரியந்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவை மறைச்சிக்கிட்டு அதுவும் போயிட்டே இருக்குது. ஆத்மா தெரியல. ஆத்மாவுக்கு மேலே இந்த 3 குணங்களுடைய மாயா. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தூக்கத்தில் இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி அப்படின்னு இந்த மாயா தான் என்ன பண்ணுது, அவ்வியக்தம்ன்ற தத்துவம் புத்தியா என்ன ஆகுது, பரிணமிக்குது. புத்தி பரிணமிச்சோன்னா புத்தியோட சாமர்த்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி, இதோட சாமர்த்தியம் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இமீடியட்டாக அது என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைத்தன்யம் ப்ளஸ் மாயாவோட சேர்ந்தது இதில் பட்ட மாத்திரத்தில் புத்தியில் பட்டோன்னே அதுலேருந்து ஒரு வேவ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புது. இந்த ரிஃப்ளெக்ஷன் கிளம்பி எங்கே போகுது, மனசுக்கு போகுது. மனசுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விற்த்திகள் அப்படின்னு பேர். புத்தியில் வந்தோன்னா அதுக்கு பேர் விற்பி. புத்தி விற்பி மனோவிருத்தி ஆச்சு, மனோவிருத்தி இந்திரிய விற்த்திகள் ஆச்சு. இந்திரிய விற்த்திகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷயத்தோட என்ன ஆகுது, கனெக்ட் ஆகுது. விஷயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா ரூபரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு நம்ம சொல்ற கண்ணு காது மூக்கு வாய் 5 இந்திரியங்களும் 5 விஷயங்களோட வெளியில இருக்கிற செப்பரேட், இந்த புத்திக்கு செப்பரேட்டா இருக்கிற உலக விஷயங்களோட என்ன பண்ணுது, கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆன மாத்திரத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த விற்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வருது. விற்பி எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்பி எதிர்க்க இருக்க வஸ்துக்கு அது மயமா ஆயிடுச்சு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றோம், 17வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16வது சூத்திரத்திலே சொல்லிச்சு, 17ல் சொல்லிச்சு தது உப்பராகாத் அப்படின்னு 17வது சூத்திரத்தில் சொல்லிச்சு. ஒரு வெள்ளை துணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலரில் டிப் பண்ணோன்னே அந்த வெள்ளை துணி எப்படியாவது அந்த கலராக ஆகிற மாதிரி நம்ம சித்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா புத்தியிலேருந்து கிளம்பின விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக போச்சு. அது வெளியில் இருக்கிற வஸ்துவோட சேரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வஸ்துவோட மயமாக அந்த ஆக்காரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அப்போ மலையை பார்த்தா மலை விருத்தி, மலை ஆக்கார விருத்தி, பருவதாக்கார விருத்தி. பானையை பார்த்தோம் அப்படின்னா கடாக்கார விருத்தி, பானை மயமாக இருக்கிற விருத்தி. எதையெல்லாம் நம்ம பார்க்குறோமோ விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வண்ணமாக என்னது பரிணமிக்குது.
அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது, தது உபராகம் அப்படின்னு பேர். உபராகம்னா என்ன அர்த்தம், அந்த வஸ்துவோட சாயலுக்கு கலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விருத்தி என்ன ஆயிடுது, கலர்ஃபுல் ஆயிடுது. ஆன மாத்திரத்துல திரும்ப ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு போகுது, இந்திரியத்துல இருந்து மனசுக்கு வருது, மனசுல இருந்து புத்திக்கு வந்தோன்னே அதுக்கு பேர் தான் புத்தேர் ஞானம். புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்த மாத்திரத்துல அதுக்கு பேரு ஞானம்னு பேரு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா தது உபராக அபேட்சித்வாத். அப்போ ஒருத்தருக்கு ஞானம் உண்டாகணும்னா என்ன பண்ணணும், வெளியில இருக்கிற வஸ்துக்களோட ஞானம் உண்டாகணும் அப்படின்னா புத்தி விருத்தி வெளியில கிளம்பணும், மனசுக்கு போகணும், அப்புறம் இந்திரியத்துக்கு போகணும், இந்திரியத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா விஷயத்தோட கனெக்ட் ஆகணும். ஒருவேளை அப்படி நடக்கலைன்னா, இப்ப நான் வந்து எதிர்க்க கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆனா என்னோட மனசு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ சிந்தனையில இருக்கு, வேற சிந்தனையில எங்கேயோ இருக்கு அப்படின்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அனவஸ்தானாத் அப்படின்னு பேர். மனசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லாம, பிரசன்ட்ல இல்லாம வேற ஏதோ சிந்தனையில இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த மனசு என்ன பண்ணுச்சு, உள்ள இருக்கு. கண்ணு பார்க்குது வெளியில, ஆனா கண்ணு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளா இல்லாததுனால என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற வஸ்துவோட கனெக்ஷன் கிடைக்காம போயிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், நம்ம நல்ல டிவி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி வந்து T20 மேட்ச் ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கோம், இல்லை நமக்கு பிடிச்சது ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஏதாவது ஃபுட்டை சாப்பிட்றோம், அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் உப்பு இருக்கா இது இருக்கான்னு கூட தெரியாமல் நம்ம டிவியில் ரொம்ப லயிச்சு போய் பார்க்குறோம். ஏதாவது மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம், நல்ல மனசு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றில் நல்லா இருக்கும்போது இன்னொரு இந்திரியத்தோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விற்த்தியில என்ன ஆகாது, உபராகத்தை அடையாது. உபராகம்னா அது வண்ணமா இந்த விற்பி மாறாம போயிடும். அப்போ நாலேஜ் கிடைக்குமா அப்படின்னா புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து கிடைக்காது. இதுக்கு அடுத்தது இந்திரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, மனசு வேற வஸ்துல இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நாலேஜ் கிடைக்காது. அதே மாதிரி இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மந்தமா இருந்துச்சுனாலோ, கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சரியா தெரியாம போச்சுன்னா நம்மளால காட்சிகளை பார்க்க முடியல, பார்க்குறோம் ஆனா ரிசீவ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி சரியா உண்டாகிறது இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்திரிய மந்தமா இருந்தா இந்திரிய அபிகாத்தாத் அப்படின்னு சாங்கியத்தில் வந்து சொல்றோம். அதி தூரே அதி சாமீப்பியே, ரொம்ப தூரத்தில் இருக்கிற வஸ்துவை நம்மளால பார்க்க முடியாது, இந்த இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. ரொம்ப பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்துவை நான் அப்படி புக்கை எடுத்துட்டு இப்படி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா எப்படி தெரியும், எழுத்தை படிக்க முடியாது. தூரத்தில் வச்சாலும் லெட்டர்ஸ் தெரியாது, என் பக்கத்தில் இப்படி பக்கத்தில் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சாலும் வஸ்து தெரியாது. அதி தூரத்தில் இருந்தாலும் தெரியாது, அதிசாமீபியம் ரொம்ப க்ளோஸ்டா இருந்தாலும் தெரியாது. இந்திரியாபிகாத்தாத், இந்திரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாசமாக இருந்தாலும், கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்ராக்ட் ஏதாவது இருந்துச்சுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. அதே மாதிரி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் அப்போ வந்து என்ன நடக்கணும் அப்படின்னா, ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்தியாகி மனசு கரெக்டாக வெளியில் போய் இந்திரிய விருத்தியாகி இந்திரியம் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வஸ்துவோட கனெக்ட் ஆகி இந்திரியார்த்த ஜன்யம், இந்திரியமும் அர்த்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும். இந்த ஒன்று சேர்ந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உண்டாகக்கூடிய சாயான என்னது, அந்த வஸ்துவோட நிழல் ஷேடோ என்ன பண்ணும், இந்த விற்த்தியில வந்து பார்த்தீங்கன்னா உபராகத்தை அடைஞ்சிடும், ஏறிடும். ஏறி வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்கு போனதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாலேஜும் இந்த விதமாக தான் நமக்கு சென்ஸ் ஆர்கன்ஸோட நாலேஜ் கிடைக்கின்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி வந்து பார்த்தீங்க சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அறிவை அடைகிறதுக்கு உபராக அபேட்சித்வாத். உபராகம்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் படணும், வெளியில் இருக்கிற வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியில் பட்டாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வஸ்துவோட ஞானம் உண்டாகுது. ஒருவேளை படலை அப்படின்னா அந்த வஸ்து எனக்கு தெரியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு சரியாக தெரியல ஜி, தூரமாக இருக்குது, எனக்கு சரியாக தெரியல, எனக்கு சரியாக கேட்கல ஜி, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின் சரியாக இல்லை ஜி, என்னன்னு தெரியல அப்படின்னு ஒவ்வொரு இந்திய என்ன ஸ்மெல் இது தெரியலையே, எனக்கு இந்த ஸ்மெல் என்ன ஸ்மெல் இது தெரியல ஜி, எனக்கு இந்த டேஸ்ட் என்ன டேஸ்ட்டு தெரியல ஜி அப்படின்றோம். அப்போ நிறைய விஷயங்களை நம்ம தெரியலன்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகலை, இந்த புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக விழலைன்னு அர்த்தம். அப்போ புத்தியில் ரிஃப்ளெக்ஷன் கரெக்டாக விழுந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த ஞானம் எப்படி இருக்கும், அந்த வஸ்து அறியப்பட்டதாக ஆகும். அப்போ ஒரு வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஞாத்த அஜ்ஞாத்த, ஞாத்தம்னா அறியப்பட்டது,
அஜ்ஞாத்தம்னா அறியப்படாதது. இந்த ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது ரீசன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியில இருக்க வஸ்துவோட ரிஃப்ளெக்ஷன் புத்தியில விழுந்தா அறியப்பட்டது, புத்தியில விழலனா அறியப்படவில்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா 17ல சொல்லுச்சு. 18வது சூத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லும்போது சொல்லுது. அப்போ இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது அப்படின்னா பரிணாமின்னு பேர். இந்த சித்தத்துக்கு என்ன பேரு? பரிணாமி. பரிணாமின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு தெரியும், தெரியாமலும் போகும். வஸ்து எதிர்க்க இருக்கிற வஸ்துக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது? இந்த புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே போகுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இதில் 57 பேர் கிளாஸில் இருக்கீங்க. இப்போ 57 பேரோட சித்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன சின்னதாக என்னோட மானிட்டர், பெரிய மானிட்டர் என்கிட்ட இருக்கிறது. அந்த மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியுறீங்க. நான் ஒருத்தராக பார்க்குறேன். ஸ்ரீதரன், சங்கர்ஜி, அஜித் சார், அஜித் நாயர், சிமிச்சேச்சி, அப்புறம் சாவித்ரி அம்மா, அப்புறம் கண்ணன்ஜி, ஜெயந்தி அம்மா, அப்புறம் கண்ணன்ஜி, அதுக்கப்புறம் சதானந்தம், ராவணன்ஜி, அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த சுவாமி, அப்புறம் வந்து பார்வதி அம்மா, அப்புறம் பத்மா அம்மா, ஜெயா அம்மா. இப்போது எவ்வளோ வேகமாக பார்த்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ வேகமாக பார்த்துருக்கேன். இப்போ பார்க்கவே என்ன ஆகுது? என்னோட சித்தவிருத்தி வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குது. ஸ்ரீதரன் பார்க்கும்போது ஸ்ரீதரன், அதுக்கப்புறம் சங்கரை பார்க்கும்போது சங்கர்ஜி, அப்புறம் சிமிச்சேச்சி, டக்குன்னு வந்து சாவித்திரி அம்மா, அப்புறம் கண்ணன்ஜி, ஜெயந்தி அம்மா, சதானந்தன்ஜி, ராவணன்ஜி, அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நான் அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? மாறிக்கிட்டே இருக்கு. சித்தவிருத்தி மாற்றமா இருக்கிறதுனால அந்த சித்தவிருத்திக்கு ஏற்ற மாதிரி இந்த சித்தம் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. எவ்வளவு நேரம்? சதா பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நல்லா மனசுல புரிஞ்சுக்கணும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது தான், பரிணமிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நேச்சர். ஆயிடுச்சா? ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஆள் இருக்கேன். யாரு? நான். இந்த நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன் அப்படின்னா சதா 18வது சூத்திரம் சொல்லுது, சதா ஞாதா சித்த விருத்தயா தத் பிரபோஹோ புருஷஸ்ய அபரிணாமித்வாத் அப்படின்னு 18வது சூத்திரம் சொல்லுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்த விருத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபு சுவாமி. யாரு சுவாமி? நான் தான். இந்த நான் அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்த விருத்திகள் சதா ஞாத்தாக அப்படின்னா சதா காலமும் அறியப்பட்டதாகவே இருக்கின்றன. எனக்கு என்னுடைய சித்தத்தில் ஒரு தாட்டு வந்தாலும், எனக்கு எந்த தாட்டு வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அறிபவனா இருக்கேன். என்னைக்காவது என் மனசு என்ன நினைக்குதுன்னு எனக்கு தெரியல ஜின்னு சொல்லியிருக்கீங்களா? என் மனசுல எனக்கு தெரியாம ஏதோ நடந்துருச்சு, எனக்கு மனசுக்கு எனக்கு தெரியவே தெரியாது ஜி. என் மனசு வேற வேற தாட்டெல்லாம் அது சிந்தனை பண்ணிச்சு, எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா நம்ம? அப்ப நான் சொல்லவே முடியாது. பிறந்ததுல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த மனசுல எந்த தாட்டு வந்தாலும் நான் அறிவேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது அறியப்பட்டதுன்னும் எனக்கு தெரியும், எது அறியப்படவில்லை என்றும் எனக்கு தெரியும். அறிவு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் புத்தி விருத்தி. எனக்கு பிரெஞ்சு தெரியாது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு கம்ப்யூட்டர் தெரியாது, எனக்கு தெரியாது 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 தெரியாதுன்னு இந்த புத்தி சொல்லுது. அதை எல்லாத்தையும் எனக்கு தெரியல. இந்த புத்திக்கு எதெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் தெரியும். அதே மாதிரி எனக்கு இது தெரியும், அது தெரியும், எனக்கு யோக சூத்திரம் தெரியும், பிரம்மசூத்திரம் தெரியும், எனக்கு பகவத்கீதை தெரியும் அப்படின்னு எதையெல்லாம் நான் தெரியும் சொல்றேனோ அந்த தெரியுன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்திக்கு தெரியுன்றது எல்லாத்தையும் எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புருஷன், ஆத்மா, சைத்தன்யம், திரஷ்டாவா இருக்கிற எனக்கு என்னுடைய புத்தி விருத்திகள் எல்லாம் 24 மணி நேரமும் சதா காலமும் வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படுகின்றதாகவே இருக்கின்றது. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா அபரிணாமி அப்படின்னு பேர். அபரிணாமின்னு என்ன அர்த்தம்? இந்த நான் அப்படின்றது பரிணாமத்தை அடைவதே இல்லை. என்ன இதோட சுபாவம் என்னது? திரஷ்டா திருஷி மாத்திரா. ஏற்கனவே சூத்திரம் பார்த்துருக்கோம். இந்த புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய திரஷ்டா, சாட்சி இருக்கான்ல, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சதா பார்க்கின்றது தான் இவனுடைய சுபாவம், அறிவு, சைத்தன்யம். இவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுதா அலுப்த திருக்கு அப்படின்னு. ஏற்கனவே நான் ஒரு நேம் சொல்லியிருக்கேன், அலுப்த திருக்கு. பிருகதாரண்ய உபனிஷத்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, இந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா லோப்பமாகாதது, மறைவில்லாத, சதா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்றவன்.
அப்போ என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதோட சுபாவம் மாறுபடுறதே இல்லை. எப்பவும் அறிவு ஸ்வரூபமாக சுயம் ஜோதியா இந்த ஆத்ம தத்துவம் இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மனசு அப்படி இல்லை. மனசு பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. ஜாகிரதத்தில் ஒன்று தெரியுது, சொப்பனத்தில் ஒன்று தெரியுது, டீப் ஸ்லீப்போட ஒன்றும் தெரியலை இதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஸ்லீப்பில் தன்னையும் அது அறியறது இல்லை, மற்றதையும் அறியறது இல்லை. அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலன்னு ஆயிடுச்சு. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக சொப்பனத்துக்கு ஏற்ற மாதிரி பரிணமிச்சுக்கிட்டே போகுது. ஜாகிரதத்தில் நிமிஷ நேரம் கூட வந்து ஒரே ஃபார்மில் இருக்க மாட்டேங்குது, சதா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் சதா பரிணமிச்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நான் அப்படின்ற திரஷ்டா பரிணாமத்தை அடைவதே இல்லை, சதா பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜாகிரதத்தில் நான் எதெல்லாம் தெரியும் தெரியாதுன்னு சொல்றதோ அதை எல்லாத்தையும் நான் அறிவேன். சொப்பனத்தில் எதெல்லாம் நம்ம பார்த்தோமோ பார்க்கலையோ அதையும் நான் அறிவேன். டீப் ஸ்லீப்பில் இந்த சித்தம் ஒன்றும் தெரியவில்லைன்னு சொல்லுது, அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அறிவேன். அப்போ 3 காலத்திலும் இந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கு? திரஷ்டா வந்து பார்த்தீங்கன்னா சதா வெறும் அபரிணாமியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சித்த விருத்திகளையும் அறிவதாக இருக்கிறது. இது 18வது சூத்திரம். 19வது சூத்திரம் இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் ஒரு அவதாரிக்கா எழுதுறார். வியாச பாஷ்யத்துக்கு வந்துருங்க. சியாத் ஆசங்கா சித்தமேவ ஸ்வபாசம் விஷயாபாசம் ச பவிஷ்யதி அக்னிவத். பூர்வபக்ஷி என்ன பண்றான்? விஞ்ஞானவாதிகிட்ட இருந்து சொல்றான். விஞ்ஞானவாதி மதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஞ்ஞானவாதிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு புத்தி விருத்தியே ஆப்ஜெக்டாகவும் ஆகும், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாகவும் இருக்கும். அறிபவனும் அந்த சித்த விருத்தி தான், அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவாகவும் ஆகிறது. ஆத்மாவும் அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்துவாகவும் பரிணமிக்குது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விஞ்ஞானவாதி மதம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டனம் பண்ணுறதுக்காக இந்த சூத்திரம் ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் பூர்வபக்ஷி கேட்குறான், சியாத் ஆசங்கா, இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிறது. என்ன சந்தேகம்னா, சித்தமேவ ஸ்வபாசம், இந்த மனசு இருக்குல்ல, சித்தம்னா மனசு, மனோவிருத்தி. இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னையும் தான் அறிகின்றது, விஷயாபாசம் ச, விஷயத்தையும் அது அறிகின்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் அது அறிகின்றது, விஷயத்தையும் அது அறிகின்றது. வெளியில் இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும் அறிகிறது சித்தம், அது தன்னையும் தான் அறிகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்டால் என்ன ஆகும்? அக்னி. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்னியை சொல்கிறோம். அக்னியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தீபத்தை ஏற்றி வைக்கிறோம். தீபத்தை ஏற்றி வச்ச மாத்திரத்தில் அந்த ரூமில் இருக்க இருட்டெல்லாம் போக்கி அக்னி என்ன பண்ணுது? வெளியில் அந்த ரூமில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நமக்கு பிரகாசப்படுத்துது. இப்போ அக்னி என்ன பண்ணுது? தன்னையே தான் பிரகாசிக்கவும் செய்து பிற வஸ்துக்களையும் பிரகாசிக்க செய்து. இதே மாதிரி சித்தமும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னையும் பிரகாசித்து கொண்டு பிற வஸ்துக்களையும் பிரகாசிக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. அதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்? விஞ்ஞான மதத்தில் சொல்கிறோம், கணிக்க விஞ்ஞானவாதத்தில். ஒரு புத்தி விருத்தி என்ன பண்ணுது அப்படின்னா அக்னி மாதிரி வேலை செய்யுது. ஒரு புத்தி விருத்தி தாட்டு வந்து என்ன பண்ணுது? வெளியில் இருக்கிற விஷயங்களையும் பிரகாசிக்குது, அது தன்னையும் தான் பிரகாசிச்சுக்குது அப்படின்னு சொன்னால் அதில் என்ன தப்பு அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்டான் அப்படின்னா விஞ்ஞானவாதி. அதுக்கு சூத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 19வது சூத்திரம் சொல்லப்படுது. ந தத் ஸ்வாபாசம் திருஷ்யத்வாத், ந தத் ஸ்வாபாசம் திருஷ்யத்வாத், ந தத் ஸ்வாபாசம் திருஷ்யத்வாத். பதஞ்சலி முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை மறுக்கிறார். இந்த பதஞ்சலியோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பதஞ்சலியோட காலமும் புத்தாவோட காலமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 வருஷம் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் ஹரித்வாரில் இருக்க டீச்சர்ஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 650 வருஷத்துலேருந்து 800 வருஷம் வரைக்கும் முன்னாடி கிமு வந்து பார்த்தீங்கன்னா 650லேருந்து 800 வருஷத்துக்கு உட்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தாவோட காலத்தை சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பதஞ்சலி முனிவரோட காலம் சொல்லுவோம்.
பதஞ்சலி முனிவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வியாசர் வந்தார். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் சொல்கிறோம், புலிப்பாணி சித்தர் நம்ம சொல்கிறோம்ல, வியாகரபாதர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஃபிலாசபி இருக்குது. லிங்குவிஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஆச்சாரிய பரம்பரையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பரம்பரையில் இது மாதிரி நம்புகிறோம் நம்ம. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவரும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் டைம் எடுக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் வரார், புத்தா வரார். புத்தாக்கு அப்புறம் 150 வருஷம் கழிச்சு முதல்ல பதஞ்சலிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புத்தாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர். எல்லாமே 150 வருஷம் அடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இங்க சொல்றார், ந தத்து ஸ்வ ஆபாசம். இந்த சித்த விருத்தின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனுபவம் இருக்குல்ல, இப்போ நம்ம அனுபவத்துல இருந்து பாருங்க, நம்ம இப்போ விஞ்ஞானவாதியாக தான் நம்ம இருப்போம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த விருத்தி இல்லாமல் நீங்கள் உங்களை அறிவீங்களா? புத்தி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் அறிஞ்சிங்களா? புத்தி வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவா இருந்தீங்க? நீங்க என்னன்னே தெரியல. எந்த ஒரு என்டிட்டியும் இல்லை வந்து உங்களுக்கு இல்லை, எந்த ஒரு ஐடென்டிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லவே இல்லைல்ல. என்ன இருந்துச்சு? நான் பரமஹம்சானந்தா இருந்தேன், நான் தூக்கத்தில் நான் என்னவா இருந்தேன்னு அப்படின்னு நமக்கு தெரியுமா தூக்கத்தில்? அப்போ டீப் ஸ்லீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி இல்லை. புத்தி விருத்தி இல்லாததுனால நான் என்னவா மனுஷனாக இருந்தேனா, நான் என்னவா இருந்தேனே தெரியல. அதனால தான் பிருகதாரண்ய மந்திரம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. யாக்கியவல்யருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனக மகாராஜாக்கும் நடந்த சம்வாதத்தில் சொல்லுது, சிம்ஹோ நாஸ்தி, மஷகோ நாஸ்தி, சிங்கம் இல்லை, கொசு இல்லை, ஈ இல்லை, சாண்டாளன் இல்லை, பிராமணன் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்தி இல்லை. மனோவிருத்தி இல்லாததுனால வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி இல்லாததுனால உங்களுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னவா இருந்தேன்னு நமக்கு யாருக்கும் தெரியவே தெரியாது. சரி, எப்போ நான் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ புத்தி வேக்கப் ஆகுதோ, புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் நான் அப்படின்றது வந்து மனுஷன் அப்படின்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு தெரிய ஆரம்பிக்குது. நான் ஆம்பளை, நான் பொம்பளை, நான் வந்து இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன், சன்னியாசி, கிரகஸ்தன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விருத்தி வந்ததுக்கு பிறகுதான் இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், அப்போ புத்தி விருத்தி இல்லைன்னா நீங்கள் இல்லை, புத்தி விருத்தி இருந்தா நான் இருக்கேன், புத்தி விருத்தி இல்லைன்னா நான் இல்லை. ஆமா, இது இல்லை, நான் இல்லை, நான் புத்தி விருத்தி. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்தி தான் நான், புத்தி விருத்தி தான் நான். ஏன்னா புத்தி விருத்தி இல்லாத போது நான் இல்லவே இல்லையே, ஜகத்தும் இல்லை, ஜீவனும் இல்லை, யாருமே இல்லையே, தூக்கத்தில் ஒண்ணுமே இல்லைல்ல. ஏதாவது இருந்துச்சா தூக்கத்துல? ஒண்ணுமே இல்லையே தூக்கத்துல. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி விருத்தி தான் ஆத்மா, புத்தி விருத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வஸ்துவும் கூட. புத்தி விருத்திக்கு அந்நியமா வஸ்துவும் இல்லை, புத்தி விருத்திக்கு அந்நியமா ஆத்மாவும் இல்லை. அப்ப நம்ம அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானவாதம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாகுது. இப்ப நான் கேட்கிறேன், அறிபவன் வேற யாராவது செப்பரேட்டா இருக்கானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா புத்தி விருத்திக்கு அந்நியமா அறிபவன் எவனாவது இருக்கானா? இல்ல, சுஷுப்தியில ஒண்ணுமே இல்லையே. ஏன் இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க படிச்சதை சொல்லக்கூடாது, நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இப்போ? இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டீங்கன்னா, புத்தி விருத்திக்கு அந்நியமா நீங்க இருக்கீங்களா இல்லையா? கரெக்டா, உண்மை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற நம்ம தான் தெரியும் ஒழிய இன்னும் நமக்கு ஒரிஜினல் ஆத்மா தெரியாது. ஒரிஜினல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா விருத்திக்கு அந்நியமா இருக்கிறது ஒரிஜினல். ஆனா அந்த ஒரிஜினல் ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் எங்க வருதுன்னா புத்தி விருத்தில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது தான் அதுக்கு பேர் ஜீவன், சிதாபாசன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ சிதாபாசன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ புத்தி விருத்தி இல்லாம போகுதோ அப்ப சிதாபாசனும் இல்லை. எப்போ புத்தி விருத்தி உண்டாகுதோ அப்போ அதில் ரிஃப்ளெக்ஷனாக இருக்கிற சிதாபாசன் அப்படின்ற ஜீவன் உண்டாயிடுறான். அப்போ நம்ம டெய்லி தூக்கத்தில் ஏன் இல்லாமல் போயிடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புத்தி விருத்தி இல்லை. புத்தி விருத்திலனா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அங்கே இல்லை.
புரியுதா உங்களுக்கு? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவகாரத்தில் இப்போ ஒரிஜினல் நம்ம பார்க்கவே இல்லை. ஒரிஜினல் நம்ம யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? சுத்த ஆத்மா தெரியுமா? சுத்த ஆத்மா தெரியாது. அப்போ துரியம்னு சொல்லக்கூடியது நமக்கு லட்சியம். அப்போ துரியம் தெரியாது. இப்போ நம்ம 3 அவஸ்தையில் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ 3 அவஸ்தையில் இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் தான். தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானத்தில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால தான் ஒன்றும் தெரியலன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து ஜாகிரத சொப்பனத்தில் சூக்ஷ்ம தேகத்திலையும் ஸ்தூல தேகத்திலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ எப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தூல தேகத்தில் இருக்க ரிஃப்ளெக்ஷன் போயிடுச்சு, அப்போ உங்களோட பர்சனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரத்தில் இருக்க பர்சனாலிட்டி போயிடுது. சொப்பனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வாசனையில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, வேற ஒரு கேரக்டர் எடுத்துக்கிறீங்க. அது வந்து டீப் ஸ்லீப்பில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியலைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ புத்தி விருத்தியில் ரிஃப்ளெக்ட் ஆனாதான் இந்த ஜீவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் நமக்கு அறியப்படுது. புத்தி விருத்தி இல்லை அப்படின்னா நம்ம யாரும் இல்லை. ஆனால் அது ஒரிஜினலான்னு கேட்டிங்கன்னா ரிஃப்ளெக்ஷனை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அது ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்நியமாக இருக்கு. ஆயிடுச்சா? அப்போ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்ய விவேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது ஒன்று சொல்கிறோம். திருஷ்ய விவேகத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ஆரம்பம் முதல் ஸ்லோகம் திருஷ்ய விவேகத்தில் ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்கு. வெளியில இருக்கிற ரூபங்கள் எல்லாம் திருஷ்யம். யாரு திரஷ்டான்னு கேட்டீங்கன்னா இந்த கண்கள் இந்திரியங்கள் தான் திரஷ்டா, முதல் திரஷ்டா. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியம் திருஷ்யம், தத்ருஷ்யம், திருப்து மானசம். இந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம். எங்கிருந்து பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுல இருந்து பார்க்கிறோம். மனசு தான் 2வது திரஷ்டா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யா தீவிருத்தையா. இப்ப நான் என்ன பண்றேன், மனசையும் எது மூலமா பார்க்கிறேன், புத்தியில இருந்துகிட்டு மனசை நான் பார்க்க முடியும். அப்புறம் புத்தி விருத்தியையும் வந்து பாத்தீங்கன்னா எப்போ அப்படின்னா விஷன், அதுவும் திருஷ்யம் ஆயிடும். திரஷ்டா சாட்சி திருகேவ, சாட்சி திருகேவ நது திருஷ்யத்தை. சாட்சி வந்து பாத்தீங்கன்னா எந்த காலத்திலும் அறியப்படுபவன் அல்ல, அவன் சதா திரஷ்டாவாகவே இருக்கின்றான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எங்கே போகணும் தெரியுங்களா? உங்களுக்கு சுத்த நானுக்கு போனாதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மறைப்பில்லாத அலுப்தத்திற்கா இருப்பீங்க. அது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் நமக்கு இந்த இந்திரியங்கள் மனசில் அபிமானம் இருக்கோ, இந்திரியங்கள் ஆஃப் ஆகும்போது நம்ம ஆஃப் ஆகிடுறோம். ப்ரெசண்ட்டுக்கு வரும், திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்சண்ட் ஆகிடுறோம். டீப் ஸ்லீப்பில் வந்து ஆப்சண்ட் ஆகிடுறோம். வெறும் ஜாகிரத சொப்பனத்தில் மட்டும் ப்ரெசண்ட்டுக்கு வரும். நான் இருக்கேன் இல்லாமல் போகிறேன், இருக்கேன் இல்லாமல் போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால. சித்தம் பரிணமிக்குது, தெரியுது, தெரியாமல் போகுது. அதே மாதிரி சித்தத்தோடு சேர்ந்து இருக்கிற நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிறோம், தெரியாமல் போயிடுறோம். தெரிகிறோம், டெய்லி நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஆயிடுச்சா? அப்போ சுத்த நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்துக்கு வேறானது. அப்போ அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஒரிஜினல் நானுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சித்த விருத்தி சதா திருஷ்யமா இருக்கணும். இதுதான் இங்க சூத்திரம் சொல்லுது. ந தத்து சுவாபாசம். சித்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த பிரகாசம் இல்லை. இது இது இங்கே என்ன இருக்கோ இருக்கட்டும். யோக சுதாகரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழகா வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்கிறார். யோக சுதாகரம் வரும்போது இதை டீட்டெயிலாக பேசுவோம். அப்போ வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு அறிவு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சித்த விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்டாக எல்லாத்தையும் அறியிற மாதிரியே தெரியுது. சித்த விருத்தி ஜடம். என்ன சொல்லியிருக்கோம் நம்ம திருஷ்யத்துக்கு வந்து என்னெல்லாம் லட்சணம் பண்ணியிருக்கோம்? பூத்தேந்திரியாத்மகம். பூத்தேந்திரியாத்மகம்னா இந்திரியங்களாகவும் பூத்தங்களாகவும் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாயா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜடமாக இருக்கக்கூடிய பிரகிருதியோட அம்சம். அப்போ ஜடமாக இருக்கிறதுக்கு வந்து அறியிற தன்மை இருக்குமா? ஜடத்துக்கு ஏதாவது அறியிற தன்மை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில எப்படி ஒரு கல்லோ மண்ணோ வந்து பார்த்தீங்கன்னா அறியாதோ அதே மாதிரி தான் நம்ம புத்தியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அறியிற தன்மை இல்லை. ஆனால் அறியிற தன்மை இல்லையா, அது எப்படி அறியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தியில் படுது இல்லை. இந்த ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் இந்த புத்தியில் படும்போது இந்த கண்ணாடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறேன். மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். டார்க் ரூமு. இந்த கண்ணாடியில் வச்ச கண்ணாடிக்கு பிரகாசம் இருக்குமா இருக்காதா? இந்த கண்ணாடிக்கு வந்து பிரகாசமே பிரகாசிக்காது. இப்போ எப்படி பிரகாசிக்குது?
இது மாதிரி பிரகாசிக்குமா இருட்டில்? ஏன்? இதுக்கு சொந்த பிரகாசம் இல்லை, இதுக்கு சொந்த பிரகாசம் இல்லை. இதோட இப்ப தெரியுத பிரகாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தெரியுற பிரகாசம் இதோடது இல்லை. இந்த கண்ணாடியில் இருக்கிற பிரகாசம் இதோடது இல்லை. வெளியில இருக்கிற லைட்டோட பிரகாசம் தான் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிரைட்டா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இதுக்குன்னு ஒரு பிரகாசம். ஒருவேளை இதுக்கு பிரகாசம் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் தெரியுங்களா? இருட்டில் கூட அது என்ன பண்ணணும்? பிரகாசிக்கணும். வைரத்தை வந்து இருட்டில் வச்சிங்கன்னா பிரகாசிக்குமா பிரகாசிக்காதா? தெரியுமா தெரியாதா? வைரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசம் இருக்கு, அதுக்கு சொந்த பிரகாசம் இருக்கு. அது மாதிரி கண்ணாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பிரகாசத்தை வாங்கி தான் இது பண்ணுது. இதே மாதிரி தான் நம்ம புத்தி விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஜடம், திருஷ்யம். அது அப்போ திருஷ்யமா இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொந்த பிரகாசம் அதுக்கு எதுவும் இல்லை. அதனால தான் இங்கே மந்திரம் சொல்லுது, ந தத்து ஸ்வபாசம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசம், ஸ்வ ஆபாசம்னு என்ன அர்த்தம்? தன்னுடைய சொந்த பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருஷ்யத்வாத், அது பார்க்கப்படுவதாக இருப்பதால். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எதுக்கு வந்துடணும்? எது எது எல்லாம் பார்க்கப்படுவதாக இருக்கிறதோ அது அதற்கெல்லாம் சொந்த பிரகாசம் இல்லை. அப்போ அதை பார்க்கிறவன் ஒருத்தன் இருப்பான் பார்த்தீங்களா, அந்த பார்க்கிறவனுக்கு தான் சொந்த பிரகாசம் இருக்கு. திரஷ்டா சதா திரஷ்டா, திருஷ்யம் சதா திருஷ்யமேவ. எப்பவுமே திருஷ்யம் திருஷ்யமாதான் இருக்கும், திரஷ்டா திரஷ்டா தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசை நம்ம பார்க்கிற மொழிய, மனசு ஜடம். மனோவிருத்திகளை நான் என்ன பண்றேன்? பார்க்கிறேன். மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் பிரகாசிக்கிற சாமர்த்தியம் மனசுக்கு இல்லை. மனசே மனசை பிரகாசிக்காது, அறியாது. மனசை அறிபவன் யார் இருக்கணும்? நான் இருக்கணும். சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் பாஷ்யத்துக்கு வந்தது. ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாஷ்யம் பண்றாரு. யதாய் இதராணி இந்திரியாணி சப்தாதய திருஷ்யத்வாத் ந ஸ்வபாசானி. ஆச்சாரியர் சொல்றார். இப்போ நான் சொல்றேன் சப்தம் ரூபம் ரசம் கந்தம்னு 4-5 இருக்குன்னு வச்சுங்களேன். சப்த ரூப ரச கந்தத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் அறியுது. இல்லை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துக்கள் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பிரகாசம் இருக்குல்ல. இப்போ ஆகாசம் இருக்குல்ல, ஆகாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போக 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 டீப்பு ப்ளூ ஆகி மெதுவாக டார்க் ஆகிடும். டார்க் மேட்டர்னு அப்படின்னு நம்ம வந்து அதையே சொல்கிறோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோக்கத்தில் வந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் இருக்கிறது டார்க் மேட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்கான். நமக்கு வந்து ஒயிட் மேட்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபியூ தான், ரொம்ப கம்மியாக இருக்கான். சரி, இப்போ நீங்கள் எந்த பிரகாசத்தை எடுத்துக்கிட்டாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட பிரகாசத்தை கடன் வாங்கி தான் எல்லாம் பிரகாசிக்குது. நட்சத்திரங்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் பிரகாசிக்குதுன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. அப்போ ஒன்றுத்தோட ரிஃப்ளெக்ஷன் பட்டாதான் ஒன்று பிரகாசிக்குது. ஆமாம், இப்போ இந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வெளிச்சத்தோட இதை வாங்கி இது பிரகாசிக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்குன்னு சொந்த பிரகாசம் இல்லை, ஆனால் வேற ஏதாவது ஒரு பிரகாசம் அது படும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் போகும்போது அந்த ஃப்ளோரசென்ட் இது ஒன்று வச்சுருப்பான் தெரியுங்களா? ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசென்ட் ஏரோமா இருக்காது இதுன்னு ஏதாவது வச்சுருப்பான். அப்போ வந்து நேம் போர்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் காரோட லைட் வந்து அதில் பட்டோன்னு என்னாகும்? பளிச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாஸ்தவத்தில் ஃப்ளோரசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுவாக பிரகாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதுவாக பிரகாசிக்காது. இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பட்டாதான் அது பிரகாசிக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன தன்மை அப்படின்னா சொந்தமாக பிரகாசிக்கிற தன்மை அந்த ஃப்ளோரசென்ட் அந்த ஸ்டிக்கருக்கெலாம் இல்லை. பிரகாசத்தை கடன் வாங்கிக்கிட்டு அது வந்து பிரகாசிக்கும். இதே மாதிரி சித்தவிருத்திகள் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்தவிருத்திகள் சொந்த பிரகாசம் இல்லை, அது தன்னைத்தானே பிரகாசிச்சுக்காது. அது யார் பிரகாசிக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா ஒரு புருஷன் அப்படின்னு ஒரு சைத்தன்யம் வேணும். திரஷ்டா ஒருத்தன் இருந்தாதான் அந்த திருஷ்யமாக இருக்கிற சித்தவிருத்திகள் அறியப்பட்டதாக ஆகும். தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா மனசு தன்னையே தான் பிரகாசிக்க முடியாது, அறிய முடியாது. மனதை அறிபவன் வேற ஒருத்தன் இருக்க வேண்டும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன். மெதுவாக என்ன பண்ணணும்? முதல்ல வெளியில் வந்து ரியாக்ஷன் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இதோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், சிங்க் ஆகிட்டீங்க.
சுகதுக்க அனுபவம் கிடைச்சிடும். வரப்போகுது யோக சுதாகரத்தில் ஆச்சரியர் சொல்ல போகிறேன். நீங்கள் எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்யத்தோட இந்த திரஷ்டாவாக இருக்கிற நீங்கள் சிங்க் ஆகுறீங்களோ, ஜெல் ஆகுறீங்களோ, அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? சுக துக்க மோக அனுபவம் கிடைச்சிக்கிட்டே இருக்க, நீங்கள் ஜீவன் ஆகிடுறீங்க. எப்பெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே பார்க்கிறதா உதாசீன பாவத்தில் நீங்கள் இருக்கீங்களோ, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவோட சுகதுக்க மோக அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. உதாசீன பாவத்தில் இருந்தீங்கன்னா விஷயத்தில் அதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி இந்திரியங்கள் அதே மாதிரி இருக்கணும், அதே மாதிரி மனசையும் அதே மாதிரி பார்க்கணும். மெதுவா 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 ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வரணும். பார்க்கும்போது மனசை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா மனசில் என்ன விருத்திகள் உண்டானாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 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 திருஷ்யம்னு மனசுக்குள்ளே நல்லா இது பண்ணணும். எனக்கு நேற்றெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிப்ரெஷன். எனக்கு ஏதோ பழைய நினைவுகள்லாம் வரும்ல, ஸ்டோரில் இருக்கிறதெல்லாம் எலி செத்து போன எலிலாம் வெளியில் வருமா? ஆமாம், வரும். இப்போ இந்த சித்தாந்தம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணுற மாதிரிலாம் பல முறை ட்ரை பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா மனசை மேனேஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஹிம்சை பண்ணும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் துக்க காரணி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனசு. ரொம்ப ப்ரெஷர். ஏன் வருது, எதுக்கு வருது, நம்ம பழசெல்லாம் சிந்தனை பண்ணுவோம், யாரெல்லாம் துரோகம் பண்ணானோ, எதெல்லாம் நடந்துச்சோ, இந்த மனசு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இது மெதுவாக 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 நீங்கள் அனுஷ்டானம் பண்ண 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 இந்த அனுஷ்டானத்தோட முக்கியமான பர்பஸே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜபமாக இருக்கட்டும் இல்லை பிராணாயாமமாக இருக்கட்டும், இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சித்த விருத்திகளை வந்து பார்க்கறதுக்கான ஒரு அபியாசம் தான். உங்கள் ஜபம் பண்ணுறீங்கல்ல, மனசு நல்லா ஜபம் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்னென்னா இன்டைரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்திகளை பார்க்குற சாமர்த்தியம் உங்களுக்கு வர்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜபத்தோட இது மெதுவாக 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 வர 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 ஒரு சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனசை திருஷ்யமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் ஜபம் சரியாக போகலையோ அப்பெல்லாம் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஜபத்தை நிப்பாட்டிடுங்க. ஜபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஜபம் பண்ணுற மனசையே பார்க்க ஆரம்பிங்க. மனசால ஜபம் பண்ணும் போது தான் மனசு என்ன பண்ணுது, ஒரு ஜபத்தில் நிற்காம ஊரில் இருக்கிறது எல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ அது ஐயோ என்னால் ராமன் சொல்ல முடியலையே, என்னால் வந்து ஓம்காரம் சொல்ல முடியலையே, என்னால் நமசிவாய் சொல்ல முடியலையே, ஐயோ இது மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டுருக்கே அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போராடிக்கிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா வாலிவதம் மாதிரி. வாலிவதம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணவே முடியாது. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா என்ன அர்த்தம், அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறீங்க. அது சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதுதான் இப்போ இங்கே கேன்சல் பண்ணுறோம். சொந்தம் இல்லை, அதுக்குன்னு ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இல்லை. நமக்கு ஹிம்சை கொடுக்கறதுக்கான ஒரு சாமர்த்தியமும் அந்த மனசுக்கு இல்லவே இல்லை. அப்போ அந்த மனசு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் வாலிக்கு முன்னாடி ராமரே நின்னாலும் கூட வந்து வாலியை என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது. நீங்கள் எதிர்க்க போய் நின்னீங்க அப்படின்னா உங்களோட பலம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துடும், வாலிக்கு வந்துடுற மாதிரி. இந்த மனசுக்கு முன்னாடி நான் நின்றுக்கிட்டு இந்த மையோ என் மனசு வந்து என்னை பாதிக்குதே அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனசுக்கு என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அது ரொம்ப பிரகாசிக்கிற மாதிரி ஆயிடுது. நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ என் மனசு சரியில்லை, இப்படி துக்கமாக இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகுமார தரம் சொல்லிக்கொள்ள நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இந்த மனசு இப்போ இந்த சித்தாந்தத்தை நல்லா படிச்சுங்க. இந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் இதுக்கு இல்லை. இது ஜடம். மனசை நல்லா தீர்மானம் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சுகதுக்கம் கொடுக்கறதுக்கு எந்த குவாலிட்டியும் அதுக்கு சொந்தமாக இல்லை. அது எதனால் பிரகாசிக்குது, என்னால் பிரகாசிக்குது. நான் எதிர்க்க இருக்கேன், சைத்தன்யமாக இருக்கிற திரஷ்டாவாக இருக்கிற நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிற போது என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் அந்த சித்தவிருத்தியில் பட்டு அது பிரகாசிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்க் ஆகாமல் என்ன பண்ணணும், மனோவிருத்தியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், பார்க்கணும். என்னோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த மனசு, இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை, என்னோட பிரகாசத்தினால் அது பிரகாசிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன்னு அப்படின்னா ஜபத்தை விட்டுருங்க. ஜபத்தை விட்டுட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசில் இருக்க தாட்டையே பார்க்க ஆரம்பிங்க. எப்போ மனசோட தாட்டை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்களோ மனசு என்ன பண்ணும், கூச்சத்தை அடைஞ்சி சங்கோச்சமாகி அது என்ன பண்ணும், விருத்திகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்தி விடும்.
இதுதான் முக்கியமான ப்ராசஸ். அப்போ மனசுக்குள்ளார இந்த சித்தாந்தத்தை நல்லா கொண்டுட்டு வரணும். மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசம் இல்லை. எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதான் பாஷ்யத்தில் ஆச்சாரியர் சொல்கிறாரு, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காது இருக்குல்ல, காது சப்தங்களை அறியுது, கண்ணு ரூபங்களை பார்க்குது, மூக்கு ஸ்மெல் பண்ணுது, நாக்கு டேஸ்ட் பண்ணுது, ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷத்தை அறியுது. இந்த 5 இந்திரியங்களும் தன்னையே தான் அறியுமா? கண்ணு தன்னையே பார்த்துக்குமா? கண்ணு விஷயத்தை பார்க்குது. ஆமாம், வெளியில் மலை இருக்குது, செவுரு இருக்குது, அது இருக்குது, காக்கா இருக்குது, குரங்கு இருக்குது, பூ இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குது. சரி, இந்த கண்ணு தன்னையே தான் பார்த்துக்குமா? சரி, இந்த காது வந்து பார்த்தீங்கன்னா சப்தங்களை கிரகணம் பண்ணுது. இந்த காது தன்னையே தான் கேட்டுக்குமா? இந்த மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே ஸ்மெல் பண்ணுமா? இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே டேஸ்ட் பண்ணுமா? இந்த ஸ்கின்னு தன்னையே தான் வந்து ஸ்பர்ஷம் பண்ணிக்குமா? முடியாது. அப்போ இந்த இந்திரியங்களை யார் அறியறா? மனசு. இதுக்கு முன்னாடி இருக்கிறது மனசு. மனசு தான் இந்திரியங்களை அறியுது. ஆனா இந்திரியத்துக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு? விஷயங்கள் அறிகிற எல்லா சாமர்த்தியமும் இந்திரியங்களுக்கு இருந்தாலும் இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் அறிவதில்லை, தன்னையே தான் பிரகாசிக்கிற சாமர்த்தியம் அவைகளுக்கு இல்லை. அதுதான் இங்க சொல்லுது. யதா இதராணி இந்திரியாணி சப்தாதயஸ்ச திருஷ்யத்வாத். இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்தம் முதலியவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறதா இருந்தாலும் கூட ந ஸ்வ ஆபாசானி, அவைகள் தன்னையே தான் பிரகாசித்துக் கொள்வதில்லை. காதுக்கு தான் காதுன்னு தெரியாது, கண்ணுக்கு தான் கண்ணுன்னு தெரியாது, தன்னோட குறை எதுவும் தெரியாது, காதுக்கு தன்னோட குறை தெரியாது. ஆனா விஷயத்துல இருக்கிறது எல்லாத்தையும் இது வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் பண்ணுது. அப்ப யார் அறியறா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மனசுதான் சொல்லுது. இந்த கண்ணு, இது கண்ணு, இது காது, இது மூக்கு, வாயின்னு சொல்றது இந்த இந்திரியங்களை அறியக்கூடியது மனதுதான் அறிகின்றது. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னையே தான் இந்திரியங்கள் அறியாதோ ததா அது போலவே மனோ அபி. அப்ப மனதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகாது? மனசு வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியம் கொடுக்குற மெசேஜ் எல்லாத்தையும் அதுக்கு பிரகாசிக்கிற சாமர்த்தியம் இருக்கு. இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபத்தை கொடுக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மலை, இது வந்து வீடு, இது கடல், இது ஆகாசம் அப்படின்னு எல்லாத்தையும் இந்த கண்களை பார்க்கறது எல்லாத்தையும் மனசு அறியுது. காது மூலமா கேட்கிற எல்லா சப்தங்களையும் மனசு அறியுது. மூக்குல கிரகணம் பண்ற எல்லா ஸ்மெல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசு சொல்லுது, இது சாண்டல்வுட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ ஸ்மெல்லு அப்படின்னு எல்லாத்தையும் அறியுது. இந்த நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட் எல்லாம் தெரியுது. ஆனா இந்த மனசுக்கு வந்து தன்னையே தான் அறிகிற சாமர்த்தியம் இல்லை. அப்ப யார் அறிவா? மனசுக்கு மேல எது இருக்கு? புத்தி. அப்ப புத்தி தான் உங்களுக்கு சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் புத்தி, என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா இருக்கு, என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப நல்லா இல்ல, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, சஞ்சலமா இருக்கு, எனக்கு மனசு ரொம்ப சாந்தியா இருக்கு. அப்ப யார் சொல்றா? புத்தி சொல்லுது. அப்ப அந்த புத்தியை யார் அறிவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி மனசு கொடுக்குற எல்லாத்தையும் அறியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா புத்தி தன்னையே தான் அறியாது. எனக்கு புத்தி இருக்கு, எனக்கு புத்தி இல்லை அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். திருஷ்யா தி விருத்தையா, புத்தி விருத்திகள் எல்லாம் பார்க்கப்படுகின்றவைகள். எனக்கு எதெல்லாம் தெரியுமோ எதெல்லாம் தெரியாதோ எல்லாம் எனக்கு தெரியும். புத்திக்கு அறிந்தது, புத்திக்கு அறியாதது, இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியும்? நானுக்கு தெரியும். அப்ப புத்தி தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறது இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாதான், நான் தான் அதுல அறிகின்றேன். இதுல அந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா புத்தியோட இந்த ஆத்மா ஜெல்லாச்சுன்னா சம்சாரி. ஜெல் ஆகாம வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டா இருந்து பார்த்தோம் அப்படின்னா முக்தன். இப்ப நம்ம எப்படி இருக்கோம்? வாசனா அனாதி காலத்துல இருந்து நமக்கு வாசனை செப்பரேட்டா இருந்து பார்க்கறதுக்கான அபியாசம் பத்தலை. இப்போதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மெசேஜே பாரு ஏத்தான் பஷ்யன்னு கீதால சொல்கிறோம்ல. முதல் உபதேசம் நல்லா தெரிஞ்சுங்க. முதல் உபதேசமே கீதால ஏத்தான் பஷ்ய, இவைகளை பார். இதான் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த பார்க்குறவன் தான் வந்து க்ஷேத்திரஜம் சாப்பி மாம்பித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத, எல்லா க்ஷேத்திரங்களிலும் நான் தான் பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குற அபியாசம் நமக்கு இப்போதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா மெதுவாக 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 பார்க்குற அபியாசத்தை கொண்டு வரணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட
காலம் எவ்வளோ தெரியுங்களா எனக்கு? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2:20க்கு வந்து மேக்கப் ஆகுது. ஒருத்தர் சொல்கிறார் நேற்று வந்தார், சாமி எப்படி சாமி இவ்வளோ சீக்கிரம்லாம் எழுந்திருப்பீங்க? அபியாசம் நீண்ட காலம் வந்து பார்த்தீங்கன்னா அபியாசம் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வேக்கப் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு 1:30 மணிக்கு வேக்கப் ஆகுறீங்க, நைட்டு 1:30 மணிக்கு வேக்கப் ஆகுறீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆமாம்மா, 1:30 மணிக்கு ஜபம் எல்லாருமே பண்ணுவோம். திரும்ப படுத்துப்போம். கரெக்டானதுனால திரும்ப படுத்துப்போம். ஆமாம், டைமை பார்த்துட்டு தூங்கிடுவோம்ல, திரும்பவும் தூங்கிடுவோம். நம்ம முயற்சி பண்ணுவோம், திரும்பவும் தூங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவோம். நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேக்கப் ஆனாலும் ஃபஸ்ட்டு வேக்கப் ஆனோடனே அதுக்கப்புறம் என்ன ஆட்டோவா ப்ராசஸ் என்ன தெரியுங்களா? பார்க்கறது வந்து ஆட்டோவா ஆகிப்போச்சு. தூங்க முடியுமா? எப்படி தூங்க முடியும்? நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, சிங்க் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்கள் விருத்தியோட சேர்ந்தாதான் புத்தி தூங்கும் போது நீங்கள் தூங்குவீங்க. நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பார்க்க ஆரம்பிச்சோன்னா உங்களால் தூங்க முடியாது. மனசில் நல்லா புரிஞ்சுங்க. பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் போய்விடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேபிட் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக நம்ம என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்குற ஹேபிட்டை எந்த விருத்தி? நான் தான் சொன்னேன், ஜாகிரதத்தில் இருக்கும்போது ஆப்ஜெக்டை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருந்து அந்த ஜபம் பண்ணும்போது மனசை பார்க்கணும். ஜாகிரதத்தில் வெளியில் இருக்கிற வஸ்துக்களை பார்க்கணும், இந்திரியத்திலிருந்து ரியாக்ஷன் இல்லாமல். அப்புறம் இதில் ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? புத்தியில் இருந்துக்கிட்டு மனசை பார்க்கணும். இதை நல்லா தெரிஞ்சுங்க. என்ன தாட்டு வந்தாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாசீனப்படுத்திட்டு பார்க்கறத மட்டும் வச்சுக்கணும் ஜபம் பண்ணும்போது. அது அப்படி தான் போகும். ராமன் சொல்லிகிட்டே இருக்கும், அப்புறம் வேற எங்கேயாவது ராமனுக்கு போகும், ஊரெல்லாம் சுற்றும். அதுக்கப்புறம் கண்டுக்கவே கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்க்கிறவன், இது பார்க்கப்படும் வஸ்துன்னு பார்க்கணும். அப்புறம் டீப் ஸ்லீப்ல இருந்து வேக்கப் ஆகும் போதெல்லாம் புத்தி விருத்தியை நீங்கள் என்ன பண்ணணும்? பார்க்கணும். அப்போ புத்தி விருத்தியை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆனோன்னு இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பார்க்குற சாமர்த்தியம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிளாரிட்டியை கொடுக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, எது நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட் அப்படின்னு. இதுக்கு வந்து சுகம் துக்கம் கொடுக்குற சாமர்த்தியம் கொஞ்சம் கூட இல்லை. ஏன் அப்படின்னா இதுக்கு பிரகாசமே இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ததா மனோபி பிரத்யேதவ்யம். மனதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்திரியங்கள் போலவே என்னது அப்படின்னா ஸ்வ ஆபாசம் இல்லை, அதுவும் புத்தியினால் பார்க்கப்படுவது. அதே மாதிரி புத்தியும் கூட சொந்த பிரகாசம் இல்லை, அந்த புத்தியும் கூட பார்க்கப்படுவதாக இருக்கின்றது. நச்ச அக்னி அத்திர திருஷ்டாந்தக. இவன் என்ன பண்றான்? ஒரு திருஷ்டாந்தம் சொன்னால அக்னி மாதிரி அப்படின்னு அந்த அவதாரிக்கால சொல்லியிருந்தான். அக்னி வந்து பார்த்தீங்கன்னா தன்னையும் பிரகாசிச்சுக்குது, மற்றதையும் பிரகாசிக்குது அப்படின்னு. அது மாதிரி இந்த புத்தி விருத்தியும் எடுத்துக்கலாமா அப்படின்னா ஆச்சாரியர் கண்டனம் பண்றார். நச்ச அக்னி திருஷ்டாந்தகத்திர. இந்த விஷயத்துல அக்னி திருஷ்டாந்தம் பொருந்தாது, சூட்டபிள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகி அக்னி ஆத்மஸ்வரூபம் அப்பிரகாசம் பிரகாசயதி. பிரகாசிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? பிரகாசிக்கின்றதுக்கு அர்த்தமே இருட்ட பிரகாசிக்குது. அதான் இப்ப நான் தீபத்தை ஏற்றி வச்சேன். தீபத்தை ஏற்றி வச்ச மாத்திரத்துல தீபம் என்ன பண்ணுச்சு? என்னோட ரூம்ல இருக்கிற அந்தகாரத்தை என்ன பண்ணிடுச்சு? போக்கிடுச்சு. அப்போ வந்து அந்தகாரத்தை போக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தீபத்தோட வேலை. தீபம் என்ன பண்ணுது? அக்னி என்ன பண்ணுது? அப்படின்னா அந்தகாரத்தை நிவர்த்தி பண்றது தான் தீபத்தோட பர்பஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தகாரத்தை நீக்குனாதான் அதுக்கு பேர் வந்து பிரகாசம் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் கேட்குறேன், அக்னி வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்காவது அந்தகாரமாச்சா? பிரகாசிக்காத அக்னி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அக்னினாவே பிரகாசம் தான். ஆமா, அக்னினாவே அதோட சொரூப்பம் என்னது? அக்னினாவே சொரூப்பமே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாச சொரூபம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது பிரகாச சொரூபமா இருக்கிறதுனால தன்னையே தான் பிரகாசிக்குதுன்னு சொல்லலாமா? எப்போவாது அக்னி இருட்டா போயிருந்தாதான் அது தன்னையே தான் பிரகாசிச்சுக்குதுன்னு சொல்ல முடியும். வெளியில இருக்க இருட்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பிரகாசிக்குது. அது மாதிரி அக்னி தன்னையே தான் பிரகாசிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்காவது அக்னி இருட்டா போயிருந்தாதான் அது தன்னைத்தான் பிரகாசிக்குதுன்னு நம்ம சொல்லலாம்.
அக்னியோட சுபாவமே 24 மணி நேரம் எல்லா காலத்திலையும் பிரகாசம் தான் அதோட சுபாவமே. அப்படின்னும் போது அது தன்னையே தான் பிரகாசிச்சுக்குதுன்னு சொல்ல முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் அடிக்கிறேன். எதுக்காக டார்ச் அடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற வஸ்து தெரியல, அதனால் டார்ச் அடிக்கிறேன். அப்போ வந்து டார்ச் எப்போ தேவைப்படுது அப்படின்னா, ஒரு அஜ்ஞானத்தை, ஒரு இருட்டை நீக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பிரகாசம் தேவை. இப்போ அக்னி வந்து பார்த்தீங்கன்னா அதோட சுபாவம் என்னது? பிரகாசம். அப்போ தன்னையே தான் பிரகாசிச்சுக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருஷ்டாந்தம் இந்த மனோவிருத்தியோட விஷயத்தில் பொருந்தாது. அதான் இங்கே சொல்கிறார், நகி அக்னிஹி ஆத்மஸ்வரூபம் அப்பிரகாசம். அந்த தன்னை வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசம் இல்லாத தன்னை வந்து பார்த்தீங்கன்னா நகி பிரகாஷயதி, அது தன்னையே வந்து பிரகாசம் இல்லாத தன்னை பிரகாசித்துக் கொள்வதில்லை. அப்போ என்னது? பிரகாஷ்ச அயம் பிரகாஷ்ய பிரகாசக சஞ்யோகே திருஷ்டக. அது மட்டும் இல்லை, என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பிரகாசிக்கிற வஸ்து ஆப்போசிட்டில் இருக்குல்ல, இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரணும். இந்த டார்ச் லைட்டும் இந்த டார்ச் லைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்க்க இருக்க வஸ்துவோட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும்போது தான் அதுக்கு பேர் பிரகாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தீபத்தை ஏற்றி வைக்கிறீங்க, தீபத்தோட பிரகாசம் என்ன பண்ணுது? வெளியில் இருக்கிற வஸ்துவோட சயோகத்தை அடையுது, அதுக்கு பேர் தான் பிரகாஷ்ய அப்படின்னு ஆப்ஜெக்ட். பிரகாசகம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிற அந்த வஸ்து தீபம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ய பிரகாசக பாவம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ரெண்டுத்துக்கும் சயோக சம்பந்தம்னு நம்ம சொல்லுவோம். ஒரு வெளிச்சம், அக்னியோட பிரகாசம் அந்த வஸ்துவோட ஒன்று சயோகத்தை அடையும் போது அந்த வஸ்து என்ன ஆகுது? நமக்கு தெரியுது, கண்ணுக்கு தெரியுது. இது கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப தூரத்தில் இருக்கிற அக்னி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தூரத்தில் இருக்கிற வஸ்துவோட சயோகம் அடையலை அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு கேட்டால் சரியாக பிரகாசிக்கலை ஜி நம்ம சொல்லுவோம். அப்போ பிரகாசம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, பிரகாசிக்கிற வஸ்துவோட இந்த பிரகாசம் ஒன்று சேரும் போது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வஸ்துவை பற்றின அறிவு உண்டாகுது நமக்கு. இதான் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். நச்ச ஸ்வரூப மாத்திரே அஸ்தி சயோக. இப்போ அக்னி எடுத்துங்க, அக்னியோட சுபாவம் என்னது அப்படின்னு கேட்டால் அக்னியோட சுபாவம் பிரகாசம் சுபாவமே. அப்போ தானே வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசியமாகவும் பிரகாசகமாகவும் தன்னையே தான் பிரகாசிச்சு கொள்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னா கர்த்திரு கரும விரோதம் அப்படின்னு சொல்லுவோம். நானே என் கண்ணை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா முடியுமா? நானே என் கண்ணை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா முடியுமா? கண்ணாடியில் பார்க்குறோமே சாமி, இல்லை கண்ணாடியில் பார்க்குறோமா? நீங்கள் எதை பார்க்குறீங்க? உங்கள் கண்ணை பார்க்குறீங்களா இல்லை உங்களோட ரிஃப்ளெக்ஷன் கண்ணை பார்க்குறீங்களா? பிரதிபிம்பத்தை தானே பார்க்குறீங்க. கண்ணையே கண்ணு பார்க்க முடியாது. கண்ணையே கண்ணு பார்க்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடியே தேவையில்லை. கண்ணே கண்ணு பார்க்கும் அப்படின்னா கண்ணே கண்ணை பார்க்கும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை? என் கண்ணில் ஏதாவது விழுந்திருக்கான்னு ஒரு கண்ணாடியை வச்சு நீங்கள் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. கண்ணே கண்ணு பார்த்துக்கணும்ல. என்னைக்காவது நடந்திருக்காது மாதிரி கண்ணில் ஒரு தூசி விழுந்துருச்சு. கண்ணில் ஒரு தூசி விழுந்துச்சுன்னா நீங்களே பார்க்க வேண்டியதானே, என் கண்ணில் ஏதாவது விழுந்திருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு மற்றவங்கள வச்சு ஏன் பார்க்க வைக்கிறீங்க? உங்கள் கண்ணுக்கு பிரகாசம் என்னது? உங்கள் கண்ணுக்கு சுய பிரகாசம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? தன்னே கண்ணை பார்த்துக்குமா? ஆனால் அது மாதிரி சம்பவிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டாக இருக்கிறதே வந்து ஆப்ஜெக்டாகவும் ஆக முடியாது. அதே மாதிரி இந்த அக்னின்றதோட சுபாவம் பிரகாசம், அது தன்னையே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறதுன்றது முடியவே முடியாது. கிஞ்ச மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வ ஆபாசம் சித்தம் இது அக்ராஹியமேவ கஸ்யசித் இது சப்தார்த்தக. அது மட்டும் இல்லை, ஸ்வாபாசம் சித்தம் அக்ராஹியமேவ கஸ்யசித் இது சப்தார்த்தக. ஒருவேளை எப்போவுமே நீங்கள் நல்லா எடுத்துங்க, சொப்பிரகாசம் சுயம் ஜோதி, சொப்பிரகாசம் சுயம் ஜோதிக்கு இன்னொரு பேர் சொப்பிரகாசம்னு பேர், ஸ்வ ஆபாசம்னு பேர். அந்த சொப்பிரகாசம்னு எங்கெங்கெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் வந்து இங்கே ஆச்சரிய சொல்கிறார். எதையெல்லாம் நீங்கள் சொப்பிரகாசம்னு சொல்கிறீங்களோ, சொந்த பிரகாசம் தன்னையே தான் பிரகாசித்து கொள்ளுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா பரப்பிரகாசத்தினால பிரகாசிக்க முடியாதது. இப்போ சூரியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசம் இருக்கா இல்லை கடன் வாங்குதா? சொந்த பிரகாசம். ஒரு லைட்டு, ஒரு டார்ச் லைட்டை வச்சு சூரியனை பார்க்கலாமா? என்னைக்காவது டார்ச் அடித்து நம்ம சூரியனை பார்க்கலாமா? ஏன்?
அதுக்கு சொந்த பிரகாசம் இருக்கு. அதோட சுபாவமே சொந்த பிரகாசம். அப்ப எந்தெந்த வஸ்துவை எல்லாம் சொந்த பிரகாசம் இருக்கோ அந்த சொந்த பிரகாசம் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்றால் வேற ஒரு சகாயத்தினால பார்க்க அவசியம் இல்லை. ஆயிடுச்சா? இப்ப அதனாலதான் இங்க சொல்றாரு கிஞ்ச சுவாபாசம் சித்தம் இது. ஒருவேளை சித்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிரகாசம் சித்தத்துக்கு இந்த மனசுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராலையும் அறிய முடியாததா இருக்கும். இப்ப சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிரகாசம் உடையது. சூரியனை பிரகாசிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேவையில்லை, வேற எந்த ஒரு பிரகாசமும் தேவைப்படாது. சூரியனை பிரகாசிக்க முடியாது. அப்ப அக்னி இருக்கு, அக்னிக்கு சொந்த பிரகாசம் இருக்கா? ஆமா, சொந்த பிரகாசம் இருக்கு. அப்ப அக்னியை வந்து நீங்க ஃபயர் பண்ணாவே போதும், உங்களுக்கு தீபம் ஏத்தினாவே போதும். அந்த தீபத்தை பிரகாசிக்கிறதுக்கு வேற ஒரு டார்ச் லைட்டோ தேவையில்லை. சுவாமி அங்க தீபம் இருக்கான்னு பாருங்க. தெரியலையே ஜி, எனக்கா சொல்லியிருக்கீங்களா? தீபம் அங்க இருக்கா இல்லையான்னு தெரியலையே ஜி, என் கண்ணுக்கே தெரியல ஜி தீபம், ஒரு டார்ச் லைட் கொடுங்க, தீபத்தை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு என்னைக்கா சொல்லியிருக்கோமா? சூரியன் என் கண்ணுக்கே தெரியல ஜி, ஒரு டார்ச் லைட் அடிங்க, நான் பாத்துக்கிறேன். மின்னல் வந்து பார்த்தீங்கன்னா என் கண்ணுக்கே தெரியல ஜி, மின்னல் இருக்கா, மின்னுச்சா என்னன்னு தெரியல, ஒரு டார்ச் அடிக்கலாமா? ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்தை எடுத்துக்கிட்டு மின்னலை பார்க்கலாமா, சூரியனை பார்க்கலாமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எது எதுக்கெல்லாம் சொந்த பிரகாசம் இருக்கோ அது எல்லாம் வேற ஒன்றால் என்ன பண்ண முடியாது, பிரகாசிக்க முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த பிரகாசமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்ய தன்மை இருக்குன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த சித்தத்தை எவராலும் அறிய முடியாது. இதான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கா? அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு தத் யதா. அப்ப சொப்பிரகாசத்துக்கு சப்த அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, சொப்பிரகாசம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பர ஆபாசம் இல்லை, மற்றவற்றால் அறிய முடியாததுதான் சொப்பிரகாசம். அப்ப ஆத்மாக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? நம்ம சுயம் ஜோதி சுயம் ஜோதின்னு சொல்றோம்ல. அப்ப ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா சுயம் ஜோதின்னு சொன்னீங்கன்னா மனசுல கொண்டு வந்துடணும், ஆத்மாவை எதனாலும் அறிய முடியாது. அப்ப ஆத்ம ஞானம் நம்ம சொல்றோமே சுவாமி, சுவானுபவம், ஆத்ம இதை வந்து சாட்சாத்காரம் பண்றது, அதெல்லாம் சொல்றோமே அப்படின்னா நான் அதான் திரும்ப சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆத்மாவா நிக்கலாம் ஒழிய ஆத்மாவை அறிய முடியாது. மின்மினி பூச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனை பிரகாசிக்குமா? ஆச்சாரியர் சொல்றார், கத்யோதகம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. ஒரு மின்மினி பூச்சியோட பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பிரகாசிக்க முடியுமா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டது, மின்மினி பூச்சி மாதிரி மினுக்கு 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 மினுக்குன்னு பிரகாசிக்குது. இந்த அல்பமான இந்த மனசை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, ஆத்மாவை அறியவே முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவை நீக்கிட்டு, ஆத்மாவா இந்த மனசை நீக்கிட்டு ஆத்மாவா நிற்கதான் முடியும். சொஸ்வரூப அவஸ்தானம் தான் தானா நிற்கதான் முடியும், தன்னை ஆப்ஜெக்டா அறிய முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மா சொப்பிரகாசம். அப்ப மனசுல நல்லா எடுத்துக்கணும், சொப்பிரகாசம்னு எந்த லட்சணம் எதுக்கெல்லாம் சொல்றோமோ அதை வேற ஒன்றால் அறிய முடியாது. அக்னி சொப்பிரகாசம், அதனால லைட் தேவையில்லை. சூரியன் சொப்பிரகாசம், அதனால டார்ச் அடிச்சு அதை அறிய வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனசும் சொப்பிரகாசமா இருக்கு அப்படின்னா மனசையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியாது, அதை அறிய முடியாது, வேற யாராலையும் அறிய முடியாதுன்னு ஆயிடும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருக்கு, ஸ்வபுத்தி பிரச்சார பிரதிசம்வேதனாத் சத்வானாம் பிரவருத்தி திருஷ்யதே. ரொம்ப அருமையா சொல்றார். அவங்கவுங்க புத்தி அவங்கவுங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது இல்லை? இங்கே லோகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வபுத்தி பிரச்சாரம் அப்படின்னா அது பண்ணுற வாண்டரிங். இந்த புத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நிற்க மாட்டேங்குது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, இங்கே ஓடுது அங்கே ஓடுது, குரங்கு மாதிரியே இருக்கு என் புத்தி. சொல்கிறோமா, என் மனசு வந்து குரங்கு மாதிரி இருக்கு. மனசு புத்தியெல்லாம் ஒன்றாக்கிங்க. என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி தவிக்கிட்டே இருக்குன்னு நம்ம சொல்கிறோமா? ஆமாம் சொல்கிறோம். ஸ்வபுத்தி பிரச்சாரம், இந்த புத்தியோட பிரச்சாரம், இந்த மனசோட சஞ்சலம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற விஷயங்களை தவிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படுறதா இருக்கு. பிரதிசம்வேதனாத், ஒவ்வொரு க்ஷணமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தியோட பிரச்சாரத்தை, இந்த புத்தியோட காரியங்களை நல்ல அனுபவபூர்வமா அறிகின்றோம். எனக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா புத்தி ஓடலை, புத்தி பண்ற எல்லா சஞ்சலங்களும்
எனக்கு நல்லா தெரியறதா இருக்கு. அதே மாதிரி சத்துவானாம் பிரவிற்த்திர் திருஷ்யத்தை, இந்த புத்தியோட இருப்புத்தன்மையும் தெரியுது. புத்தி சத்துவம் சொல்லலாம், இல்லைன்னா சத்துவானாம்னா இதோட இருப்பும் தெரியுது, இதோட பிரவிற்த்தியும் தெரியுது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஓடுதுன்னு தெரியுது. சில சமயம் என்ன பண்ணுறோம், குவைட்டாக இருக்குச்சு என் மனசு சொல்கிறோமா, என் மனசு ரொம்ப குவைட்டாக இருக்குது, ரொம்ப சமத்தாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சமத்து என் புத்தி, அமைதியாக இருக்குது, என்ன சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு போயிட்டு வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அப்படியே விஸ்ராந்தியாக இருக்கும். இங்கே நம் திருவண்ணாமலை கோயில் என்ன தெரியுங்களா விசேஷம், ஒரு ஆனந்தம் இருக்குது. அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தா எப்படி தெரியுங்களா இருக்கு மனசு, அப்படியே தொடச்சி வச்ச மாதிரி இருக்கும். வெளியில் கொஞ்ச நேரம் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்து ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்தோன்னா வெளியில் இருந்த விற்த்திகள் எல்லாம் சூன்யமாக இருக்கும். மனசு வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமாக இருக்கும், சமத்தாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் நம்ம அந்த அந்த சுவாமியோட சாமர்த்தியம் அதுதான். அதனால தான் கூட்டம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக வருது. எதுக்குப்பா அண்ணாமலையார் இருக்கிறதுக்கு வராங்க, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்க விட்டுருவாரு, எதுக்காக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆனந்தத்துக்காக. மனசு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷட் டவுன் ஆகி தெரியுதா, ஆமாம் என் மனசு வந்து பிரசன்னமாக ஆயிடுச்சு. அதே நேரத்தில் என் மனசு ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கு. ஆமாம் சத்துவம் தான் அவங்களோட விற்த்தியை. சுவாமியை நீங்கள் எந்த க்ஷணத்தில் பார்க்குறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசு இல்லாமல் போயிடும், மனசு ஆஃப் ஆகிடுது. சுவாமியை பார்த்த மாத்திரத்தில் மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் ஆகிடுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவைட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனசு, அதுக்காக தான் நம்ம சுவாமியை பார்க்கணும், நித்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். சுவாமியை பார்க்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசு நிர்மூலமாகிடுது, மூலம் இல்லாமல் போயிடுது, அணைஞ்சு போயிடுது, அணைஞ்ச நெருப்பு மாதிரி ஆகிடுது. டார்ச் எடுத்து சூரியனுக்கு முன்னாடி காட்டினா என்ன ஆகுது, வெளிச்சம் தெரியுமா? சூரியனோட பிரகாசத்தில் உங்களோட டார்ச் லைட்டோட பிரகாசம் தெரியாமல் போயிடுது இல்லை? அதே மாதிரி சுவாமியை தரிசனம் பண்ணும் போதெல்லாம் உங்களுடைய மனோவிருத்தி என்ன ஆயிடுது, டார்ச் மாதிரி என்ன ஆயிடுது, ஆஃப் ஆகிடுது, அதோட பிரகாசம் தெரியாமல் போயிடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஜபம் பண்ணும்போதும் தியானம் பண்ணும்போதும் காலையிலையும் சொல்கிறேன் என் மனசு ரொம்ப குவைட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல வெயில், உச்சி வெயில் வரும்போது என்ன பண்ணுறோம், இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிக்கிட்டே இருக்குச்சு, நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு பிரவிற்த்தியும் கூட நம்மளால் பார்க்கப்படுவதா இருக்குது திருஷ்யத்தே. அப்போ வந்து யார் பார்க்குறா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்த விற்த்திகளை நான் பார்க்குறேன். என் சித்த விற்த்திகளை வந்து பார்த்தீங்கன்னா குவைட்டாக இருக்கிறதையும் பார்க்குறேன், சித்த விற்த்தி ஓடிக்கிட்டு இருக்குன்றதையும் நான் பார்க்குறேன். அப்போ என்னன்னா நான் பார்க்கறதுனால அது சுவாபாசம் இல்லை, அது தன்னைத்தானே அறியக்கூடியது அல்ல. அப்போ என்ன அர்த்தம், எப்படி பார்க்குறோம், ஆச்சாரியர் சொல்கிறார் குருத்தோகம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக இருக்கேன், என் பக்கத்துலேயே வராதிங்க, நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். அப்போ நான் கோபமாக இருக்கேன் அப்படின்றது என்னது, கோபம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனோவிருத்தி. அந்த கோபமாக இருக்கேன் அப்படின்றத யார் அறியறா, நான் அறிகின்றேன். அதான் தான் சொல்கிறேன், நான் ரொம்ப கோபமாக இருக்கேன். பீத்தோகம், நான் வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போயிருக்கேன், ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கக்கூடிய பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசை அறிகின்றேன், பயவிருத்தி அறிகிறேன். கோபவிருத்தி, பயவிருத்தி. அதுக்கப்புறம் அமுத்திரமே ராகோ, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா குவிட்ன்ற கார் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குச்சு அப்படின்னு மனசோட ராகத்தையும் நான் என்ன பண்ணுறேன், மனசில் இருக்கக்கூடிய ராகத்தையும் ஆசையையும் நான் அறிகின்றேன். அது மட்டும் இல்லை, அமுத்திரமே குரோத இதி, அவனை பார்த்தாவே எனக்கு பிடிக்கலச்சு, அந்த ஆளை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, எனக்கு கோபமாக வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோப விருத்தி குரோத விருத்தியையும் நான் பார்க்கிறேன் இது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24 மணி நேரமும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மனசில் இருக்கக்கூடிய சர்வ விருத்திகளையும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் மனசு இப்போ ரொம்ப தாமசமாக இருக்குச்சு, என் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்துவ குணமாக இருக்குது, என் மனசு ரொம்ப சஞ்சலமாக ரஜோ குணமாக இருக்குது அப்படின்னு 24 மணி நேரமும் இந்த மனசை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால ஏத்தத்து ஸ்வபுத்தேர் அக்ரஹணே ந யுக்தமிதி, ஏத்தத்து ஸ்வபுத்தேர் அக்ரஹணே. அதனால என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசை பார்க்கறது யாரு பார்க்கறா, நான் தான் பார்க்கிறேன். மனசையே பார்க்கறது இல்லை, மனசை யார் பார்க்கிறா, நான் பார்க்கிறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு சொந்த சாமர்த்தியம் இருக்கா, தன்னை அறிகிற சாமர்த்தியம் இல்லை. ஏன் இல்லை, அது சைத்தன்யம் இல்லாதது. அப்போ அது என்னது, ஜடம். அப்போ அது பிரகாசிக்கிற மாதிரி தெரியுது, அறிகிற மாதிரி தெரியுது அப்படின்னா அதெல்லாம் கடன் வாங்கின பிரகாசம். என்னோட பிரகாசத்தை வச்சுக்கிட்டு அது விஷயங்கள் எல்லாத்தையும் ஆபாசிக்குது, பிரகாசிக்குது. அதுக்கு சொந்த பிரகாசம்லாம் இல்லை.
எப்படி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்த பிரகாசம் இருக்கா இல்லையா சந்திரனுக்கு? இல்லை. எதோட பிரகாசம்? சூரியனோட பிரகாசம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன்றது ஆத்மா, இந்த சந்திரன்றது மனசு. அப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் எப்படி சொந்த பிரகாசம் இல்லையோ சூரியன்ட்டு கடன் வாங்கி பிரகாசிக்குதோ அதே மாதிரி தான் ஆத்மாவோட பிரகாசத்தை வச்சுக்கிட்டு இந்த மனசு என்ன பண்ணுது? விஷயங்களை எல்லாத்தையும் பிரகாசிக்குது. அதுக்கு சொந்தமா பிரகாசம் இல்லை, அது ஜடம், அது தன்னைத்தானே அறியாது அப்படின்னு இது பண்ணிக்கணும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அக்ரகணே ந யுக்தமிதி ஏதத்து ஸ்வபுத்தி புத்தேர் அக்ரகணே ந யுக்தமிதி. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு எப்படி இருக்கு? பார்க்கப்படுகின்ற திருஷ்யமாக இருக்கும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா சித்தமாகிறது. அப்போ யாரு பார்க்கிறா? நான் பார்க்கிறேன் இந்த சித்தத்தை. சித்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னைத்தான் பிரகாசிக்கிற சாமர்த்தியம் இல்லை என்பது சித்தமாகிறது. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். இதை கொஞ்சம் திரும்ப ஓட்டிட்டு நாளைக்கு மேலே கொண்டு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நாராயண நாராயண நாராயண. என்னுடைய புத்தி என்னைக்கும் எனக்கு அறியப்படாமல் இருந்ததில்லை. என்னுடைய புத்தி எனக்கு ஒரு க்ஷணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா அறியப்படாமல் இருந்ததில்லை. ஏன் அப்படின்னா இந்த ஆத்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்தி விஷயம், திருஷ்யம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுப்பிரகாசமாக எது விஷயமா இருக்கோ அது சுப்பிரகாசம் இல்லை. யார் திரஷ்டாவா இருக்கணும் அவன் தான் சுப்பிரகாசம். சரி, ஆத்மாவை யாராவது அறிஞ்சாங்களா? உங்களை யாராவது அறிஞ்சாங்களா? அறியவே இல்லைல்ல. ஏன் அறியல? ஏன்னா அது சுப்பிரகாசம். அப்ப எது சுப்பிரகாசம் இருக்கோ அதை வேற ஒரு நாள் அறிய முடியாது. அப்ப ஆத்மாவை வந்து பார்த்தீங்கன்னா அறிபவ வேற யாரும் இல்லை. விஜயாதாரமரை கேன விஜானியாத்துன்னு ஒரு பிருகதாரண்ய மந்திரம், ஃபேமஸான மந்திரம் இருக்கு. அறிபவனை அறிய முடியாது. அப்போ அறிபவனை அறிய முடியாது, ஆனால் திருஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மா அறிகின்றது. அப்போ நம்ம மனசில் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஜடம். என்னோட பிரகாசத்தை கடன் வாங்கிக்கிட்டு என்னையே ஹிம்சை பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. அதுக்கு அலோவ் பண்ணலாமா? என் மனசு வந்து என்னை ஹிம்சை பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அவேர்னஸ் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்லேவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்காரனாக வைக்காம நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வைக்காம அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தலைக்கு மேலே தூக்கி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். போடா வெளியில் அப்படின்னு எட்டி உதச்சி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போடணும். என்னை வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் பிரகாசத்தை எடுத்துக்கிட்டு என்னையே நீ கஷ்டப்படுத்துறியா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிங்க் ஆகக்கூடாது. வேலைக்காரனோட சிங்கான என்ன ஆகும்? கஷ்டம்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? வேலைக்காரனை எப்படி நீங்கள் அங்கேயே நிப்பாட்டுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த வேலைக்காரன் யார்? மனசு. இந்த வேலைக்காரன்ற மனசை வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் நிப்பாட்டி அவனை பார்க்கணும், சூப்பர்வைசன் பண்ணணும். மனசை பார்க்க ஆரம்பித்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அது வேறுன்னு செப்பரேட் ஆகும். நீங்கள் எப்பெல்லாம் மனசை பார்க்காம விட்டீங்களோ அப்பெல்லாம் அது சிங்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த க்ஷணத்தில் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பெல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க ஆரம்பிங்க. கண்ணை மூடிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசு என்ன பண்ணுது? நான் திரஷ்டா, அந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம். இந்த ஹேபிட்டை கொண்டு வரணும். இந்த ஹேபிட்டை கொண்டு வர இந்த வேலைக்காரனோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேஷ்டைகள் எல்லாம் அடங்கி போயிடும். பார்ப்போம். ஓம் பூர்ணமத. ஆமாம், ஜபம் சித்தியாக இதான் ஜபம் பண்ணும்போது இதான் பண்ணணும். நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஏன் ஓடுது அது ஓடும் அதெல்லாம் இல்லை. 1/2 hour 1 hour உட்காரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? மனசு என்ன பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும். அது என்ன ஹிம்சை பண்ணுறது நம்மளை? அது நமக்கு வேலைக்காரன் தானே. அது நான் தான் மாஸ்டர். ஒரு ஸ்லேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நான் போடுற ஒரு இதை மிச்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பேசாமல் இருக்கணும், வாயில் 2 கொடுக்கணும். அது வந்து நம்மளை வந்து ஹிம்சை பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாம் அதானே ஹிம்சை பண்ணிகிட்டு இருக்கு. அது மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு நமக்கு. ஒரு ஜடம் வந்து பார்த்தீங்கன்னா சேத்தனத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சை பண்ணுதுன்னா அது எவ்வளோ ஒரு இதாக இருந்து கஷ்டம் இல்லை அது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்? சிங்க் ஆகக்கூடாது. எவ்வித காரணத்தை கொண்டும் மனசோட சிங்க் ஆகாமல் எந்த தாட்டு வந்தாலும் இது எனக்கு இல்லை, அது எனக்கு இல்லை. ஏன் சிங்க் ஆக முடியல? இது ஏன் விலகி நின்று பார்க்க முடியல? சிங்க் ஆகணும். முக்கியமாக ரஜோகுணம், தமோகுணம்.
நீங்கள் செப்பரேட் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் இதாக இருக்குது. அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறது, சத்துவகுணத்தை அதிகப்படுத்த அதுக்காக தான் இந்த ஜபங்கள்லாம், பிராணாயாமமாக இருக்கட்டும், ஜபமாக இருக்கட்டும். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏக தத்துவ அபியாசம் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா சத்துவகுணத்தை அதிகப்படுத்த உங்களுக்கு பார்க்கறது சிங்க் ஆகாமல் பார்க்குற சாமர்த்தியம் உண்டாகும்.